வணக்கங்க. நான் புதுச்சேரி மாநிலம் அடுத்த வில்லியனூர் பகுதியில் அமைந்திருக்கும் உத்தரவாயணிப்பேட்டு, பெரியப்பேட்டு, கரையம்பேட்டு, எஸ்எஸ் நகர், பீமார நகர், ஒதியம்பட்டு, மணவெளி, கேவி நகர் போன்ற அனைத்து மக்களையும் கூட்டி கருத்து கேட்டேன். அதாவது ஒதியம்பட்டு திருக்காஞ்சி ரோட்டில் அமைந்திருக்கும் நித்யா பேக்கேஜிங் கம்பெனியால் எங்கூர் பொதுமக்களுக்கு பேராபத்து விளைவிக்கிறது. அங்கு வரும் புகை மண்டலத்தால், கெமிக்கல் கலந்த புகை மண்டலத்தால் மற்றும் அந்த கம்பெனியிலிருந்து வருகின்ற கழிவு நீரால் பேராபத்து இருக்கிறது. சாக்கடை குடிக்கின்ற தண்ணியில் அட்டை கம்பெனியின் சாக்கடை கலந்திருக்கிறது. இதனால் நோய்வாய்ப்பட்டு சில பேர் இறந்திருக்கிறார்கள். ஆஸ்துமா, டிபி போன்ற நோய்கள் உருவாகிறது. அதுக்கு ஆதாரம் இந்த பொதுமக்களை நீங்களே கேளுங்கள். குடி தண்ணி குடிக்கிற தண்ணியில் ஒரே சேறு நாற்றம், அந்த நாற்றம் ஒரே தாங்க முடியல. மணி 8-7 மணி ஆனாலுமே ஒரே ஸ்மெல் அடிக்குது, புகை நாற்று அடிக்குது. தண்ணி குட்டை வேலைக்கு ஏரி வேலைக்கு போனாக்கா வேலை செய்ய முடியல. எப்படின்னாக்கா அந்த தண்ணி பூரா கீழ் வட்டமாக விட்டு அந்த வேலை செய்ய முடியாமல் சேராக இருக்குது, வந்துடுறோம். கவுச்சி அடித்து நாற்று, மூச்சு திணறல் வருத்து. திருக்காஞ்சில் ரோட்டிலிருந்து நித்யா பேக்கேஜிலேருந்து எங்களுக்கு தண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்படுது. தண்ணி கெடுதலாக வருது. தண்ணி குடிக்க முடியல. அழுக்கு கலரில் வருது, காப்பி கலரில் வருது. தண்ணி துணி காய வச்சா அதுக்கு மேலே எங்களுக்கு புளி புளி புளியா சாக்கடை தண்ணி மாரி மேலே துணி காய மாறுது. துணியில் ஸ்மெல், மூச்சு அடைக்குது, எங்களுக்கு திணறுது. நான் வில்லியனூர்லேருந்து பேசுகிறேன். அந்த காற்று அட்டகாம்பிலேருந்து அந்த புகை நாற்று அடிக்குது. எங்களெல்லாம் அது காற்று சுவாசிக்கிறதுனால எங்களுக்கு நோய் வரப்போகுது. உடம்பெல்லாம் அரிப்பாக அரிச்சு கொப்பளம் குளமாக ஆகுது. நெத்திய பேக்ஸ்லேருந்து வருது அந்த புகை. நாற்றம் தாங்க முடியல. வீட்டில் இருந்தால் கூட வீட்டில் இது வாசலில் உட்காந்துருந்தா அப்படியே அந்த நாற்றம் அடிச்சுனே இருக்குது. துணி காய வச்சாலும் துணியெல்லாம் அப்படியே கருப்பு கருப்பாக புகை அடிக்குது. நாங்கள் வில்லியனூர் வசிக்கிறோம். இந்த அட்டகம்பலேருந்து 3 வில்லியனூர் வாணி வசிக்கிறேன். இந்த அட்டகாம்பலில் 3 வேலைக்கும் புகையை திறந்து விட்டுறாங்க. அதனால் எங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாக வருது. எங்களால் உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி ஆயிடுது. இது நீங்கள் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பொறுப்பெடுத்து செய்யணும். யாருன்னா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நித்யா பேக்கேஜ் கம்பெனிக்கு நீங்கள் ஒரு வழி பண்ணணும். வணக்கம் சார். எனக்கு 67 வயசு ஆகுது. 20 வருஷமா எனக்கு காயில் வந்துக்கிட்டே இருக்குது. நான் இந்த பெரிய புக்கு போட்டு வச்சுக்கிறேன். கோரிமோட்டில் மாத்திரை சாப்பிட்றேன். ஆஸ்மா நோய் இருக்குது, பிபி இருக்குது, மூட்டு வலி. தண்ணி குடிச்சதுனால பல நோய் உருவாக்கிடுது. இந்த தண்ணியிலேருந்து வரும்போது பூமியிலேருந்து வர தண்ணியில் பார்த்தா அப்படி கருப்பு கருப்பாக 7 இடம் வருது. ஒரு மாதிரி கலர் வருது. நித்யா பேக்கரிலேருந்து வருது. நித்யா பேக்கரா? நித்யா பேக்கட்டா கேட்கட்டா தெரியாது எனக்கு அந்த பேர். பேக்கசி அட்டை கம்பெனியா? நித்யா பேக்கசி அட்டை கம்பெனி, நித்யா கம்பெனி. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனி வீட்டில் போனேன். நான் வெறும் பொருட்களான்னு போனேன். அதுக்கு பின்னாடி நான் மட்டை இப்படி எடுக்கும்போது பொதிர்னு இப்படி சாஞ்சிட்டேன். பார்த்தா சினிமாவில் தண்ணி கொதிக்குது. தலைப்பழம் அது மாதிரி கொதிக்குது. அது உள்ள அந்த கழுவடை வாய்க்க தண்ணி அவ்வளோ பள்ளம் போட்டு அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் அழுகி போய் செத்து போய் அது உள்ளார கிடக்குதுங்க. அப்போ நான் திரும்பி பார்த்துட்டு, என்னடா இது தண்ணி இப்படி கொதிக்குது, நம்ம செத்து இருந்தால் இன்ன வரைக்கும் அந்த 20 வருஷமா யாரும் பார்த்தே இருக்க முடியாது என்ன. அந்த மாதிரி ஒரு நிலையில நான் தப்பிச்சு அன்னைக்கு நான் வந்தேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த சைடையும் நான் போகலை. எனக்கு அந்த பயம், அந்த துணியை காய வைக்கிறது பவுட்ரு இதெல்லாம் வீட்டுங்கிட்டெல்லாம் ஒரே நாத்தம். நாங்கள் வேலைக்கு போனால் நாத்தம், வீட்டில் உக்காந்துங்களே நாத்தம். தண்ணி குடிக்க முடியல எங்களால். நிறைய உடம்பு சரியில்லை ஆகுது. அட்டை போட்டு நான் வச்சுக்கிறேன் கோரிமோட்டில். கவனிக்க மாட்டேன். எல்லாமே இந்த நித்யா பேக்கேஜ் கம்பெனியால வருகின்ற பேராபத்தை தான் சொல்றாங்க.
நித்யா பேக்கரி கம்பெனியால எவ்வளோ ஆபத்து வருது எங்களுக்கு. அதை மூடவே மாட்டுறாங்க. அதுக்குள்ள எவ்வளோ பெரிய தலைவருங்கெல்லாம் போய் கையை எடுத்து கும்பிட்டு பட்டு வாங்கிட்டு வீட்டு வந்துடுறாங்க. அதை பற்றி என்னன்னு பேச மாட்டுறாங்க. இருக்கிற மக்களுக்கு பூரா சளி பிடிக்குது, ஆஸ்மா வருது, டீப்பு நோய் வருது. அது யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனாக்கா திட்டுறாங்க, இன்னும் உங்கள் ஊருக்கு மட்டும்தானே வருது அப்படின்னு எங்களை திட்டுறாங்க. இந்த தினமும் இப்போ காலையில் தாங்கிறேன். இந்த நேற்று போயிட்டு 2 ஊசி போட்டேன். ஆஸ்பத்திரி டெய்லியும் போய்கிட்டு தாங்கிறேன். அது என்னன்னு எனக்கு கேட்கல. கம்பெனிக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து இருக்கிற மக்களாவது காவல் பண்ணுங்க. எங்களுக்கு வயசாயிடுச்சு, எங்களுக்கு பற்றி நாங்கள் பேசலப்போ இருக்கிற மக்கள் வந்து நல்லபடியாக வாழணும். தண்ணி சுத்தம் பண்ணி எங்களுக்கு கொடுங்க. வேறு எதுவுமே நாங்கள் உங்களை கேட்கலாம். வணக்கம் ஐயா, வரோம் ஐயா. நாத்தம் அடிக்குது, அதெல்லாம் எங்க பார்த்தாலும் அதெல்லாம் சரியா போச்சு. நன்றி. நாங்கள் வந்து அந்த வாசப்படியில் தான் படுத்துவோமே. நாங்கள் வாசப்படியில் படுத்துவோம் உள்ள வறண்டாவில். அப்போ அந்த நாத்தம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது நாத்தம் அடிக்குது எங்களுக்கு. அந்த சமயத்தில் நான் தூங்க முடியாதுங்க. அந்த மூஞ்செல்லாம் துணி வச்சு தான் நான் படுத்து பார்ப்பேன். எனக்கு மூச்சு அடைகிற போல இருக்கும். அந்த அட்டகாமணி நாத்தம், அந்த கோழி நாத்தம், சாணி நாத்தம் இதெல்லாம் ரொம்ப அடிக்கும். அப்புறம் எப்படி என்னால் படுத்து பார்த்து திருப்பி எரிச்சுப்பேன். அந்த புகையால நித்யா பேக்கேஜிங் கம்பெனில இருந்து வருகின்ற புகையால மூச்சு திணறதுன்னு சொல்றாங்க. நித்யா பேக்கேஜ் கம்பெனினால எங்களுக்கு அந்த மூச்சு திணறுது. அதனால நான் கொஞ்சம் படுத்து பார்த்துட்டு எரிச்சு போய் நான் உள்ள படுத்துக்குவேன். அந்த நாத்தம் ரொம்ப தாங்க முடியல எங்களுக்கு. ரொம்ப நன்றி. சொல்லாமா? நித்யா கம்பெனிலேருந்து ஒரு நாத்தமாக அடிக்குது. போகச்சு ரொம்ப தாங்கலை. வீட்டில் தண்ணி கிண்ணி எதுவுமே சுத்தமாக கிடையாது. நல்லாவே இருக்க மாட்டேது தண்ணி.